ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் 3வது யூனிட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூனிட் வைஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. செகண்ட் டேர்ம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் அதையும் முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கோ த்ரூ பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ன மாதிரியான கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா கூடி தொழில் செய் அப்படின்னும் போது வணிகம் சார்ந்த கருத்துக்கள் அது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம செயல் பகுதி பார்க்க போகிறோம், லெசன், அதுக்கப்புறம் இலக்கணத்துக்கு அப்புறம் அந்த யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. ஸோ இது எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, புக்கை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அந்த சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஒன்று நான் சைடில் இதை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ரிவிஷன் டைமில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் நிலம் படைத்தவன். ஒன்றும் இல்லை, நிலம் அப்படின்னும் போது நமக்கு தெரியும் 5 வகையான நிலங்கள் வந்து இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 வகையான நிலங்களை பற்றி இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்ன நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலையை பற்றி இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இதில் இந்த ஆர்டரில் தான் இந்த பாடலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை, அந்த ஆர்டரே வந்து மாறும். ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 நிலத்தை இவர் ஒரு ஆர்டரில் சொல்லியிருப்பார். யார்? முடியரசன். ஸோ அப்போ அவர் என்ன ஆர்டரில் சொல்லியிருக்காரு அண்ட் இந்த பாடலில் வேறு என்னென்ன விஷயங்களை அவர் மென்ஷன் பண்ணுறாரு, இதை தான் நம்ம இந்த செய்யுளில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு செயல் பகுதி எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நுழையும் முன் பாக்ஸில் ஏதாவது இருக்கான்னு படிக்கணும். அதுக்கப்புறம் பாடலுடைய வரி, பாடலோட பொருள், பாடலுக்கான சொற்பொருள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின், இது எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்கள், நுழையும் முன்னில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். பெருசாக இதில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸாமில் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒற்றுப்பிழை நீக்குதல், வாக்கியங்களை ஒழுங்குபடுத்துறது, அப்புறம் சரியான நிறுத்தற்குரிய தேர்வு செய்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக உங்களோட ரீடிங் ஹேபிட் இருக்கு இல்லையா, நம்ம படிக்கும் பொழுதே, அப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐ இருக்குது, காடுகளை அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து 2ஆம் வேற்றுமை அந்த உருபு ஐ அப்படிங்கிற அந்த சவுண்ட் வந்திருக்கு. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபுக்கு அடுத்தது நமக்கு வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல நமக்கு மெய்யெழுத்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஜென்ரலாக படிக்கும் பொழுதே சில விஷயங்களை நீங்கள் கவனித்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த ரீடிங் ஹேபிட் மூலமாக உங்களுக்கு மற்ற கொஷின்ஸை வந்து நேச்சுரலாக சால்வ் பண்ணுற அந்த ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சரி பாருங்கள். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளை நிலங்களை உருவாக்கினான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க? காடை வந்து ஒழுங்குபடுத்தி வயல்களை உருவாக்குறான். பயிர்களை விளைவித்து என்ன பண்ணுறான்? அதை விதைத்து அறுவடை செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறான். அதுக்கப்புறமா ஊர்களை உருவாக்கி கூட்டமாக வாழ தொடங்குறான். பல்வகை தொழில்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து போயிருக்கான். தொழில்கள்லையும் வணிகமும் அவனுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்துது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பாடல் வரி நான் சொல்லிடுறேன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி. மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். இந்த மரம் இருக்கு இல்லையா, மரம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்துச்சுன்னா செடி கொடியில் உள்ள மரம். இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? வீரம். ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன்? இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரகர வேறுபாடு இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஒலி வேறுபாடில் இந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி சிலபஸை ஃபஸ்ட்டு தரவாக்கிக்கோங்க. சிலபஸ் ஓரியன்டாக எப்படிலாம் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க, படிச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், பாடல் வரியை கண்டினியூ பண்ணலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்து பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்டபெறும் நாகரிகம் மாந்தன் அவன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். சமர்னா போர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்கழிப்பு
மீதுற ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி காலமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். இது வந்து பாடலுடைய வரிகள். ஓகேவா? இது அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும் கண்டிப்பா. ஆசிரியர் பெயர் சொல்லிட்டேன், முடியரசன். பாடலோட தலைப்பு என்ன? நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன். ஓகேவா? சரி, இப்ப பாடலுக்கான பொருள் நான் சொல்லிடுறேன். என்ன, ஃபர்ஸ்ட் பாருங்க, கல்லு முள்ளு எல்லாத்தையும் எடுத்து அந்த காடை வந்து என்ன பண்றான், விளைநிலங்களா மாத்துறான். மல்ல எடுத்து அவனோட வீரத்தால, மரத்தால் வளப்படுத்தி அவனோட வீரத்தால அவனுடைய திறமையால அதை வந்து ஒழுங்குபடுத்துறான். அதை விளைநிலங்களாக்குறது மட்டும் இல்லாம ஊராகவும் ஒரு நகரமாகவும் அதை வந்து வளர்ச்சி அடைய செய்யறான். அந்த மாதிரி அந்த வளர்ச்சி அடைய செய்த இடத்துல இவன் வாழ்ந்து பெருமை பெறுகிறான். அடுத்தது பாருங்க, நம்மளுடைய மாநிலத்துல முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல். குறிஞ்சி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். ஓகேவா? இப்போ முல்லை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முல்லை தான் காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும், குறிஞ்சி பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைனா மணல் மணல் சார்ந்த இடம் வரும். அது நமக்கு இங்கே கொடுக்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரியான முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் அப்படிங்கிற இந்த 4 நிலத்தை கண்ட ஒரு நாகரிக மனிதன் தான் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடலினுடைய ஆழம், அதான் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். கடலோட ஆழத்துக்கும் போயிட்டு வந்துட்டான். அது மாதிரி மக்கள் அஞ்சக்கூடிய அந்த போரையும் அவன் வந்து கடந்துட்டான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பனிமலைகள், மேமலையெல்லாம் இருக்கு இல்லையா, சூழும் பனிமலையை வந்து ஏறி அங்க போய் நம்மளுடைய கொடியை பொறிக்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டான், டெவலப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான். முக்குளித்தல்னா உங்களுக்கு தெரியும், கடலுக்கு அடியில போய் முத்தெடுக்கிறது இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான். அது மட்டும் இல்லாம தோணிக்குள் எக்களிப்பு மீதுற ஏலம் முதல், அதாவது ஏலம் மிளகு இதெல்லாம் என்ன பண்றாங்க, மற்ற நாடுகளுக்கு வணிகம் செஞ்சாங்க இல்லையா? பண்டங்கள் ஏற்றி பயன் அளிக்கக்கூடிய அந்த வாணிகத்தால கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான். அப்ப நமக்கு புகை மீதி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வாணிகம் செஞ்சிருக்கான். ஸோ அவன் வந்து பயம் அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது, அஞ்சாமை மிக்கவன் தான். ஆனாலும் சான்றோர்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு அஞ்ச சொல்றாங்களோ, சான்றோர்கள் எந்தெந்த விஷயங்களை கண்டு பயப்படுறாங்களோ அந்த விஷயங்களுக்கு பயந்து அஞ்சி அதுல இருந்து விலகி நிற்பான். சான்றோர்கள் எதுல பயப்படுவாங்க, கெட்ட செயல்களை செய்யக்கூடாது, கெட்ட சொற்களை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்களுக்கு அஞ்சி அதெல்லாம் அகற்றி விலகி நிற்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப ஒரு தடவை பாடலோட பொருள் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதை அப்படியே பாடலோட வரியில நீங்க மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். கல்லு முள்ளு எல்லாத்தையும் எடுத்து காடை வந்து ஒழுங்குபடுத்தி விளை நிலங்களை அவனுடைய வீரத்தால வளப்படுத்தி ஊராவும் நகரங்களும் ஆக்கி அங்க வாழ்ந்து பெருமை பெறுகிறான். நம்மளுடைய மாநிலத்தை முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் அப்படின்னு 4 நிலங்களை ஆக்கி அதை பார்த்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிறான். ஓகேவா? 4 நிலத்தையும் கண்ட பெருமைக்குரியவன். அது மட்டும் இல்லாம கடலினுடைய ஆழத்தையும் பார்த்தவன், மக்கள் அஞ்சக்கூடிய போரையும் பார்த்தவன், பனி மலையில ஏறி நம்மளுடைய கொடியை பொறித்தவன், அது மட்டும் இல்லாம கடலுக்குள் போய் முத்து எடுத்தவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தோணியில, அதாவது படகுல நமக்கு தேவைக்கு மீதி இருக்கக்கூடிய ஏலம், மிளகு இது மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றி கண்டங்கள் கடந்து மற்ற நாடுகளுக்கு வணிகம் செய்திருக்கான். அஞ்சாமை உடையவனா இருந்திருக்கான். இருந்தாலும் சான்றோர்கள் எதுக்கெல்லாம் பயப்படுறாங்களோ அந்த செயல்களுக்கு பயந்து விலகி நிற்பான். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கான்செப்டை அப்படியே அப்ளை பண்ணி பாடல் வரிகளை படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா? சரி, இப்போ முடியரசன் தான் ஆசிரியர்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு சொல்லு பொருளும் பார்த்துடலாம். மல்லெடுத்த அப்படின்னா, மல்லு அப்படின்னா வலிமை. ஓகேவா? மல்லெடுத்தனா வலிமை பெற்ற அப்படின்னு அர்த்தம். சமர்னா போர், நான் இது முன்னாடியே சொல்லிட்டேன். நல்கும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ சொற்பொருள் தான் படிக்கணுமான்னா எதிர்ச்சொல்லும் படிக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும், எதிர்ச்சொல்லும் கட்டாயம் படிக்கணும். ஸோ அப்போ ஒரு சொல் இருக்கணும் போது அதற்கு எது எதிர்ச்சொல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கழனி அப்படின்னா வயல், மரம் அப்படின்னா வீரம், எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி, களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, எக்களிப்பு அப்படின்னும் போது பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். ஸோ இதுல வந்து
எல்லா சொற்பொருளும் படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இந்த லெசனில் இருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே சொற்பொருளில் பாடலோட பொருளில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நூல்வெளி பார்த்துருங்க. முடியரசன் இவரோட இயற்பெயர். ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிரியரை பற்றி பார்த்துட்டு அப்புறம் பாடல் பற்றி பார்க்குறோம். முடியரசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராசு. அப்போ இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. இப்போ துரைராசன் இருக்கா, இந்த இடத்துல 3 இது போட்டுட்டு பூங்கொடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீர காவியம், காவிய பாவை. ஸோ இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நூல்கள். ஓகேவா? ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யாரு? முடியரசன் அப்படின்னா ஆப்ஷனில் இருக்கலாம், துரைராசு அப்படிங்கிறதும் ஆப்ஷனில் இருக்கலாம். ஆப்ஷன் பேஸ் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த நானிலம் படைத்தவன்ற பாடல் புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்ல இருந்து இடம்பெற்றது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி, பாரதியார் அவர்களுடையது. வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். அதாவது வெள்ளி பனிமலை அப்படின்னா இமயமலை. இமயமலை மீது நம்ம உலாவுவோம், அது மட்டும் இல்லாம கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சேர நாட்டில் இருக்கக்கூடிய தந்தங்களை பரிசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடல் வரி நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இதை ஓடிட்டடம் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லலாம், அல்லது பாடல் வரியை ஒழுங்குபடுத்த சொல்லலாம். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரி கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? யாரு? பாரதி யார்? போர்க்களத்தில் வெளிப்படுத்தக்கூடிய குணம் எது? வீரம். அப்புறம் சேர்த்து எழுதுகிறதா இருக்கு, ஜஸ்ட் அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது கடலோடு விளையாடு அப்படிங்கிற செயல் பகுதி. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி தான். கடல்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்களுடைய களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக மீன் பிடிக்க படகுல போகும்பொழுது அவங்க பாடக்கூடிய ஒரு வாய்மொழி இலக்கியம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கடலோடு விளையாடு அப்படிங்கிற தலைப்புல. ஓகேவா? பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது. உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாடி மகிழ்கிறார்கள். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளிகளாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அது மாதிரி அவங்க பாடும்போது மீன் பிடிக்கும் போது என்ன பாடல் பாடுறாங்க இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியில எல்லாத்துலேயுமே ஐலேசா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சுப்பீங்க. நம்ம இதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பாடல் வரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்த இன்னொரு விஷயத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் லைனை பாருங்களேன், விடிவெள்ளி அப்படின்னா என்ன? வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு. ஓகேவா? ஸோ அந்த விடிவெள்ளி அவங்களுக்கு விளக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா. வெடிவெள்ளி விளக்கா இருக்கு அப்படின்னும் போது அடுத்து விரிகடல் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு வரியிலையும் ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்லிட்டே வருவாங்க. ஸோ அப்ப இதுல இருந்து நமக்கு பொறுத்துக, பொருந்தாத இணை, அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை அல்லது பொருந்தி உள்ள இணை, பொருந்தும் இணை, தவறான இணை, சரியான இணை, எப்படி வேணாலும் சொல்லலாம், கோடிட்டிடம், இந்த மாதிரி என்ன கொஷின் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? இந்த பாடலை நல்லா தரவு பண்ணிக்கணும். ஒன்றும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. மனப்பாடம் தனியாக உட்காந்து பண்ணணும்னு கூட தேவையில்லை. சரியா? சரி, இப்போ நம்ம பாடல் வரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஓகேவா? விடுவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, வெண்ணிலிடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடர்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
இப்போ நான் ஐலஸெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஜஸ்ட் இந்த எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? விடிவெள்ளி நம் விளக்கு. வானில் இருக்கக்கூடிய விடிவெள்ளி இந்த ஈவினிங் டைமில் வரும் இல்லையா? ஸோ அந்த விடிவெள்ளி வந்து இவங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா விளக்காக இருக்குது. விடிவெள்ளி விளக்காக இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்மளுடைய கடல். அவங்களோட அந்த கடல் வந்து அவங்களுக்கு என்னவா இருக்குது? ஸ்கூலாக இருக்குது. ஏன்னா அவங்க போய் அவங்க மீன் பிடிக்க கற்றுக்குறாங்க இல்லையா? ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற இடம் தானே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கூலுன்னு சொல்லுவோம், பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம். அப்போ விரிகடல் அவங்களுக்கு பள்ளிக்கூடமாக இருக்குது. அந்த கடலில் வரக்கூடிய அலை அவங்களுடைய தோழனாக இருக்குது. அந்த அலையோடு அவங்க விளையாடுறாங்க இல்லையா? தோழனோடு தான் நம்ம விளையாடுவோம். ஸோ அப்போ அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், அருமை மேகம் நமது குடை ஐலசா. மேகம் வந்து அந்த மீன் பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு என்னவா இருக்குது? குடையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பீச்சில் இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய மணல், அந்த வெண் மணல் என்னவா இருக்குது? பஞ்சு மெத்தையாக இருக்கிறது. அந்த மணல் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய கல் அப்படி கரடு முரடா அப்படின்லாம் இருக்காது இல்லையா? சாஃப்டாக இருக்கும். அதனால் அது பஞ்சு மெத்தையாக இருக்கிறது. வானில் வரக்கூடிய அந்த இடி அது அவங்க பார்க்கக்கூடிய கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கடலில் போகும்போது பார்த்திங்கன்னா கப்பலில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மழை பெஞ்சிச்சு இல்லை ஏதாவது இடி இடிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அது அவங்களுக்கு வந்து எப்படி த்ரில்லிங்னு நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது சொல்லிடலாம். பட் அந்த லைவாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு லைஃப் டெத் அந்த ஒரு மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் இல்லையா? மழை அதிகமாகுது அப்படிங்கும்போது ஒரு ஏதாவது ஒரு இடர்பாடு வரும் பொழுது அது நம்மளால் சமாளிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது கூட அவங்க வானத்தில் வரக்கூடிய அந்த இடியை அவங்களுடைய பொழுதுபோக்கு மாதிரி, அதாவது காணக்கூடிய கூத்து அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நாடக கூத்து போடுவாங்க, ஏதோ ஒரு இது நடக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த வானத்திலேருந்து வரக்கூடிய இடியை அவங்க ஒரு கூத்து மாதிரி கண்டு கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாயும் புயல் மாதிரி அப்படி புயல் வருது அப்படின்னா அது அவங்களுடைய ஊஞ்சலாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இது ஜஸ்ட் அவங்களுடைய அதில் கஷ்டம் இருக்குதான், ஆனாலும் அதை அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் பாருங்க. அடுத்த பாருங்க, சூரியன் வந்து அதாவது காயும் கதிர் அப்படின்னா என்ன? சூரியன் வந்து அவங்களுடைய கூரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது அவங்களுடைய கட்டுமரம் தான் அவங்க வாழக்கூடிய வீடு. மின்னல் வரி வானத்துல இருந்து வரக்கூடிய அந்த மின்னல் வரி வந்து அவங்களுடைய அரிச்சுவடி, அதாவது படிக்கக்கூடிய அந்த புக்கு மாதிரி. அடுத்தது அவங்க பிரிக்கக்கூடிய மீன்கள் அவங்களுடைய பொருட்கள். வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு வந்து அவங்களுடைய கண்ணாடி. சரி, இந்த விடிவெள்ளிங்கிறது வந்து நிலவு கிடையாது, ஸ்டார்ஸ். ஓகேவா? மாற்றி சொல்லிட்டேன். அடுத்தது மூச்சு அடக்கக்கூடிய நீச்சல். அவங்களுடைய நீச்சல் பயிற்சி பார்த்தீங்கன்னா யோக கலைக்கு ஈக்குவல் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது தொழும் தலைவன். அவங்க வணங்கக்கூடிய தலைவன் யார் அப்படின்னா பெருவானம். வானத்தை தான் அவங்க வணங்குறாங்க. துணிவோடு தொழில் செய்வோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக துணிவு இல்லாமல் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அதுதான். அப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவங்க ஒவ்வொரு விஷயத்தோட எதை கம்பேர் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அதை கண்டிப்பாக தரவா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, சொற்பொருள் பாருங்க. கதிர்ச்சுரர் அப்படின்னா கதிரவனினுடைய ஒளி அப்படின்னு அர்த்தம். மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு அப்படின்னு அர்த்தம். வரினா கோடு. ஓகேவா? அடுத்தது அரிச்சுபடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். மேலே பார்த்தோம் இல்லையா? நான் சொன்ன அதே தான் இங்கே இருக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி ஒவ்வொரு திணைக்குமான அந்த நிலம், மக்கள், தொழில், பூ, இது மாதிரி எல்லா இதுவும் வந்து நமக்கு 10th பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்போ பார்க்கலாம். இருந்தாலும் அங்கங்கே இருக்கிற தகவல்களை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நிலம், நெய்தல் நிலத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொன்னோம். நெய்தல் நிலத்து மக்களை நம்ம பரத்தியர்னு அழைப்போம். அவங்க செய்யக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல், அப்புறம் அந்த கடல் தண்ணியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? உப்பு விளைவிப்பாங்க. ஸோ அப்போ அது உப்பு விளைவித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பூ பார்த்தீங்கன்னா தாழம்பூ. ஓகேவா? அடுத்தது நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து வாய்மொழி இலக்கியங்களுக்கு பெரும்பாலும் நமக்கு வந்து ஆசிரியர் பெயர்லாம் இருக்காது. ஓகேவா? உழைக்கக்கூடிய மக்கள் அவங்களோட டயர்ட்னஸ் தெரியாம இருக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் தான் நாட்டுப்புற பாடல்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதை பாருங்க, காதால கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வர்றதுனால இந்த இலக்கியங்களை நம்ம வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்கள், ஒவ்வொரு தொழில் பண்ணும் பொழுது அவங்க பாடக்கூடிய பாடல்களை தொழில் பாடல்கள்னும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், அது மாதிரி நிறைய டைப்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள்னு நம்ம சொல்றோம். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் சக்திவேல் அப்படிங்கிறவர் வந்து தொகுத்திருக்காரு.
அதுக்கான அந்த தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்காரு. அதோட பெயர் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலினை தொகுத்த ஆசிரியர் பெயர் என்ன? சு சக்திவேல். ஆப்ஷன்ல இந்த இனிஷியல் கூட நோட் பண்ணணும். ஓகேவா? மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, லெசன் வந்து வளரும் வணிகம். பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மனிதருடைய வாழ்க்கையில் இந்த வணிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. வணிகம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை நம்மளால் எளிதாக நிறைவேற்றிக்க முடியாது. ஸோ நம்மளே பார்க்குறோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோம், வெளிநாடுகள்லேருந்து நமக்கு தேவையான பொருளை இறக்குமதி செய்கிறோம். அதே மாதிரி நமக்கு தேவைக்கு மீதி இருக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதியும் செய்கிறோம். ஸோ அதனால தான் நம்மளோட தேவைகளை என்ன பண்ண முடியுது, எளிதாக பூர்த்தி செய்ய முடியுது. வணிகம் வந்து பல வகைகளில் நடைபெறுது. ஓகேவா? அது வந்து வணிக நிறுவனங்கள் அதே மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னும் பொழுது அவனால் எல்லா பொருளையும், அவனுக்கு தேவையான எல்லா பொருளையும் அவனாலேயே உற்பத்தி செஞ்சுக்க முடியாது. ஸோ அப்போ ஒருத்தர் அரிசி விளைவிப்பாங்க, ஒருத்தர் வந்து கோதுமை விளைவிப்பாங்க. அப்போ அரிசி விளைவிக்கிறவர் அவருக்கு தேவையான அரிசி எடுத்துகிட்டு மீதி என்ன பண்ணுவார், கோதுமை இருக்கிறவர்கிட்ட கொடுப்பாரு. அப்போ அதே மாதிரி கோதுமை விளைவிக்கிறவர் அவருக்கு தேவையான கோதுமையை எடுத்துகிட்டு மீதியை மற்றவங்களுக்கு கொடுப்பார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை நம்ம என்ன செய்கிறோம், வணிகம் செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பொருளையும் நம்மளாலேயே உற்பத்தி செஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்குறோம் இல்லையா, வாங்கக்கூடிய நபரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம். யார் விற்கிறாங்களோ அவங்கள நம்ம வணிகர் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமானது, பொருளை விற்கக்கூடியவங்கள வணிகர்னும் வாங்கக்கூடியவங்கள நுகர்வோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்டமாற்று வணிகம். ஓகேவா? ஸோ பண்டமாற்று வணிகம்னும் பொழுது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு உதாரணம், அரிசி வச்சுருக்கிறவங்க கோதுமை வாங்கிப்பாங்க தன்னிட்ட இருக்கிற அரிசியை கொடுத்துட்டு. அதே மாதிரி கோதுமை வச்சுருக்கிறவங்க தன்னிட்ட மீதம் இருக்கக்கூடிய கோதுமையை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அரிசியை வாங்கிப்பாங்க, இல்லை உப்பு வாங்கிப்பாங்க. ஸோ எந்த பொருள் அவங்களுக்கு தேவையோ அதை ஆல்டர்னேட்டிவாக மாற்றிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மள்கிட்ட அதிகமாக எக்ஸஸாக இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறத நம்ம பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, சில நேரங்களில் நம்ம ஒரு விலை உயர்வான, அதாவது பொருளுக்கான விலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருளை வாங்குறோம், அப்படி பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த பொருளை விளைவிக்கிறதுக்கான, அதாவது உருவாக்குறதுக்கான அந்த உழைப்பு அப்படிங்கிறது சில பொருளில் அதிகமாக இருக்கலாம், சில பொருள் எளிதாகவே உற்பத்தி செஞ்சிட முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த பண்டமாற்று முறைங்கிறது என்ன ஆயிட்டு, நமக்கு பண பரிவர்த்தனை என்ன ஆயிடுச்சு, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்குற மாதிரி மாறிடுச்சு. பழங்காலங்களில் பார்த்தீங்கன்னா நெல்லை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, உப்பை வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர். ஆட்டினுடைய பாலை கொடுத்து தானியத்தை வாங்கியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின் மாதிரி கொடுத்துட்டு எது சரியானது எது தவறானது அப்படிலாம் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முறை இப்போவும் இருக்குது. எப்படி இருக்குது, பழைய செய்தித்தாள்கள் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பர்ஸ், அதை வந்து வாங்கிட்டு போவாங்க, பிளாஸ்டிக் பொருள் வாங்கிட்டு போவாங்க, ஓரளவுக்கு பயன்படுத்தாத துணிகள், இது மாதிரி நிறைய இது இப்போவும் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகளில் ஒரு புடவை, ரேஷன் கடையில் புடவைலாம் தருவாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் பொருள் வாங்குவாங்க இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போவுமே ரேராக அங்கே நடைமுறையில் தான் இருக்குது. ஆனாலும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனையாக மாறிடுச்சு. இந்த வணிகத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வணிகத்தை நம்ம வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தரைவழி வணிகம், நம்ம நார்மலாக டிரான்ஸ்போர்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், லாரி, அப்புறம் வந்துட்டு ட்ரெயின், இது மாதிரி நமக்கு தரைவழி வணிகம் இருக்கு இல்லையா. அது நீர்வழினும் பொழுது கப்பல் வழியாக மற்ற கண்டங்களுக்கு நம்ம வந்து தேவையான பொருளெல்லாம் ஏற்றுமதி செய்கிறோம், இறக்குமதி செய்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து கப்பல் வழியில் போகிறத கடல் வழி அப்படின்னு சொல்லலாம். இப்போ தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம்னு சொல்லிட்டு நம்ம 2ஆக பிரிக்கிறோம். இதை வணிகத்தை ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. வணிகம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. இப்போ தரை வழியாக நம்ம என்னென்ன விஷயங்களை யூஸ் பண்ணி வணிகம் செய்கிறோம் அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எருது அப்படின்னும் போது என்னது, எரும மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா.
அப்புறம் வந்து குதிரை, கழுதை இது மாதிரியான விலங்குகளை ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைக்கிள், பைக்கு, காரு, ஈவன் பஸ்ஸு கூட நம்ம வந்து வணிகத்துக்கு யூஸ் பண்ண தொடங்கிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் இது மாதிரி நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கில் டெவலப் ஆயிடுச்சு அந்த வணிகம் செய்யக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது. ஆரம்ப காலங்களில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து விலங்குகளை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த வெயிட்டை வந்து சுமக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, சரி, அடுத்து பாருங்க. இந்த மாதிரி வண்டிகளில் இப்போ இந்த விலங்குகள்லாம் பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல், உதாரணத்துக்கு பொதி இழுத்தல்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ மாடு அது மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வண்டியில் கட்டி வண்டியில் பொருட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி அதில் சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கு. இது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்வாங்க இல்லையா சில பேர், அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், வணிகர்னு சொல்லிடலாம். ஆனால் இதுவே சிலர் வந்து வெளியூருக்கு போய் வணிகம் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்களோட சொந்த ஊர் ஒன்றா இருக்கும், ஆனால் தன்கிட்ட இருக்கிற பொருளை வந்து விற்கிறதுக்காக வெளி ஊர்களுக்கு போவாங்க. அப்போ தன்னோட பொருள்கள் எல்லாத்தையும் வண்டியில் எடுத்து வச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழுவாக போவாங்க. ஸோ ஓகேவா, அது மாதிரி குழுவாக வெளியூருக்கு போய் விற்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறோம். இது முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க. இந்த கப்பல்கள் வந்து கடல் வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து கப்பல்கள் பயன்படுத்துகிறோம். அந்த கப்பல்கள் எங்கே வந்து நின்று போகுதோ அந்த இடத்த வந்து துறைமுகம்னு சொல்கிறோம். ஏன்னா கப்பல் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிற்க முடியாது. ஸோ வந்து கப்பல் நிற்கிறதுக்கு நமக்கு அடிப்பகுதியில் வந்து ஒரு ஆழம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அந்த இடங்கள் வந்து எங்கே இருக்குன்னா துறைமுகங்களில் தான் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ அந்த துறைமுக நகரங்களை நம்ம எப்படி அழைக்கிறோம்னா பட்டினம், பாக்கம் அப்படின்னு அழைக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், பட்டினம்ன்ற வார்த்தை வருதா. ஸோ அப்போ இதெல்லாம் என்னது, துறைமுக நகரங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாட்சி, அதாவது நெல்லை கொடுத்து உப்பை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா நற்றிணையில இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, உமனர் போகலும் இந்த பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றதுன்னு கேட்டாலும் நற்றிணை தான். அடுத்தது பாருங்க, பாலோடு வந்து கூழோடு பெயரும், இந்த பாடல் வரி எங்க இருக்குன்னா குறுந்தொகையில இருக்கு. அப்ப பாலு கூழுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலு கூழு குறுந்தொகை, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், பொண்ணு கரி, பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறது எங்க அகநானூர்ல இருக்கு. அப்ப பொண்ணெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டு, பொண்ணுன்னா என்ன, கோல்டு. ஓகேவா, கோல்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில வைப்போமா, மாட்டோம், வீட்டுக்குள்ள பத்திரமா பூட்டி வைப்போம். ஸோ அப்போ அகம் அப்படிங்கிறது உள்ளம் தான் இல்லையா, உள்பகுதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அகநானூர்ல நமக்கு பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிற அந்த பாடல் வரி இருக்கு. அது மாதிரி பாலோடு வந்து கூழோடு பெயருங்கிறது குறுந்தொகையில இருக்கு. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டின் உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் புகழும்ன்றது நற்றிணையில இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த துறைமுகமா பூம்புகார் விளங்கியிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ பூம்புகார்ல நமக்கு வணிகம் நடந்ததற்கான சான்றுகள் இருக்கு. அந்த ஊர் துறைமுகத்துல பல்வேறு நாட்டு கப்பல்கள் வந்து அவங்கவுங்க நாட்டு கொடிகளோட அப்படியே வரிசையா நிற்கும். ஸோ அது மூலமா இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளோட மக்கள் பயன்படுத்தினாங்க. அது மாதிரி நம்ம நாட்டில் இருந்து மற்ற பொருள்கள் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கு. வணிகத்தை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது அது நடக்கக்கூடிய இடம், தரை வழி இல்லை நீர் வழி அப்படின்னு சொன்னோம். இது அப்படி இல்லை, தனிநபர் வணிகம், இன்னொன்று நிறுவன வணிகம். ஒன்றுல ஒரு பொருளை தனிநபர் உற்பத்தி செஞ்சு அவர் மட்டும் விற்றுக்கிறார் அப்படின்னும் போது அதை நம்ம தனிநபர் வணிகம்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய பேர் சேர்ந்து ஒரு முதலீடு செஞ்சு அவர் பொருளை வந்து உருவாக்கி அதை விற்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, தனிநபர் வணிகம்னா என்ன, நிறுவன வணிகம்னா என்னன்றது தெரியணும். ஓகே, சரி, அடுத்து பாருங்க, சிறு வணிகம், பெருவணிகம். ஃபர்ஸ்ட் நான் தனிநபர் வணிகம், கூட்டு வணிகம்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, சரி, நிறுவன வணிகம்லாம். இந்த நிறுவன வணிகத்தை கூட்டு வணிகம் அப்படின்னு சொல்லலாம், ஆல்டர்னேட்டிவ் நேம். சரியா, சரி, இப்போ இந்த சிறு வணிகம்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பேசிக் நீட், டே டு டே லைஃப்ல நமக்கு தேவைப்படுற பொருட்கள், பால், கீரை, காய்கறி, தயிர், இது மாதிரி நமக்கு டே டு டே லைஃப்ல தேவைப்படக்கூடிய பொருள்களை விற்பனை செய்யறது யாரோ அவங்கள சிறு வணிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இவங்க சிறிய அளவுல முதலீடு செஞ்சு அந்த பொருட்களை வந்து நமக்கு டே டு டே லைஃப்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்லாம் எப்படி இருக்கும்னு
வீட்டில் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா தள்ளுவண்டி இது மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு கடை போட்டிருப்பாங்க, நம்ம போய் வாங்கிப்போம். மோஸ்ட்லி இப்படி தான் வந்து அந்த சிறு வணிகம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சிறு வணிகர்கள் யாரோட டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த பொருளை வாங்கக்கூடிய நுகர்வோர்கிட்ட டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ சிறு வணிகர்கள் வந்து நுகர்வோர்கிட்ட நேரடியாக தொடர்பு வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, பெருவணிகம். பெருவணிகம் அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு அதிக அளவுல பொருளை வந்து விற்பனை செஞ்சு அவங்க வந்து விற்பாங்க. இதுல வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களும் வந்து என்ன ஆகும், அதிக அளவுல இருக்கும். ஏன்னா மொத்தமா வந்து கொள்முதல் செய்வாங்க. ஸோ அதை நேரடியா விற்பாங்க. அப்ப இந்த இடத்துல என்னன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இவங்க உற்பத்தி செய்யக்கூடியது யார்கிட்ட வரும் அப்படின்னும் போதே பாருங்க, ஃபர்ஸ்ட் பெருவணிகர். ஓகேவா? இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பெரிய அளவில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அந்த ப்ராடக்டை யார் வாங்குவாங்கன்னா இந்த சிறு வணிகர் வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிறு வணிகர் தான் என்ன பண்ணுவாங்க, நுகர்வோர்கிட்ட அந்த பொருளை விற்பாங்க. ஸோ அப்போ இந்த பெருவணிகருக்கும் நுகர்வோருக்கும் பெரிய அளவில் டைரக்ட் கான்டாக்ட் வந்து இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், ரேராக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த பெருவணிகர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் நுகர்வோருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு டைரெக்டாக கிடைக்கும். நேரடியாக இவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் வெவ்வேறு ஊடுகளில் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த சிறு வணிகர்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ பெரும்பாலும் நுகர்வோரோடு நேரடி தொடர்பில் இருக்கிறது யாருன்னா சிறு வணிகர்கள் தான். பெருவணிகர்கள் வந்து நேரடி தொடர்பில் இருக்கிறது ரொம்ப ரேர். ஓகேவா? சரி, இப்போ ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி பார்த்தலாம். நம்ம நாட்டில் நம்ம முன்னாடியே சொன்னவங்களுக்கு நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறோம். அதே மாதிரி நமக்கு தேவைப்படுற பொருள், நம்மள்கிட்ட இல்லாத பொருளை நம்ம இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ நம்ம நாட்டில் இருந்து அனுப்புகிறோம் இல்லையா, பிற நாட்டுக்கு அனுப்புறத நம்ம ஏற்றுமதி அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி நம்ம வாங்குறத இறக்குமதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நாட்டில் இருந்து என்னென்ன பொருளை ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னும் போது தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுமதி செய்கிறோம். அப்போ எதெல்லாம் இறக்குமதி செய்கிறோம், ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து வெவ்வேறு பொருள்களை இறக்குமதி செய்கிறோம். உதாரணத்துக்கு சீனாவை எடுத்துக்கலாம். சீனா அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு ஒரு ஃபேண்டசி மாதிரி தெரியுது இல்லையா, அதாவது ஒரு பல பட்டு அந்த மாதிரிலாம் தெரியுதா. ஸோ அப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வந்து நமக்கு கொஞ்சம் பளிச்சு அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ கண்ணாடி, சீனத்துலேருந்து கண்ணாடி, அடுத்து பாருங்க பட்டு, அப்புறம் கற்பூரம், இந்த மூன்றும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இறக்குமதி செய்கிறோம். அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அரேபியாவிலேருந்து குதிரைகளை இறக்குமதி செய்கிறோம். குதிரை அப்படின்னாவே இந்த அரேபிய குதிரைகள் தான் ரொம்ப ஸ்பெஷல். அந்த அரேபியாவிலேருந்து நம்ம குதிரைகளை இறக்குமதி செய்கிறோம். மன்னர்கள்லாம் இந்த குதிரையை வச்சு தான் போர்களில் கலந்துப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எங்கெங்க இருந்து என்னென்ன இறக்குமதி செஞ்சோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இனியும் கேட்பாங்க. ஸோ அதனால நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அது பாருங்க, வணிகம் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வணிகம் செஞ்சதோட இல்லை, வணிகத்தை சிறப்பாக செஞ்சாங்க, நேர்மையாக செஞ்சாங்க. அந்த மாதிரி தகவல், இவங்க நேர்மையாக தான் செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா திருக்குறளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டினப்பாலையில் இருக்குது. ஓகேவா? அப்ப எப்படி அவங்க நேர்மையா இருந்திருக்காங்க பாருங்க. திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்லி வணிகர்களுடைய அந்த நேர்மைத்தன்மையை பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொருளை வந்து வாங்கும்போது அதோட அளவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவை வந்து அதிகமாகவும் இது பண்ணாம, அதாவது ஏமாத்தாம, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் போது அளவை வந்து கம்மி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் சரியான அளவில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வாணிகம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டினப்பாலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். அப்போ நடுநிலையில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சரியான அளவில் இந்த வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் 2 நூலில் இடம்பெற்றிருக்கு. ஒன்று திருக்குறள், இன்னொன்று பட்டினப்பாலை. இந்த வரிகளை படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நடுவு நின்ற நெஞ்சனோர், இன்னொன்று வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுல நமக்கு இந்த வணிகம் என்ன ஆயிடுச்சு, இணையவழி வணிகமா மாறிடுச்சு. ரொம்ப முக்கியமானது நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த திருக்குறள்லையும் பட்டினப்பாலையிலையும் நமக்கு வந்து வணிகம் தொடர்பான அந்த செய்திகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அதோட தொடர்ந்த இன்னொரு முக்கியமான பாடல் வரி தான் இது ரெண்டும்.
கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது அப்படிங்கிறது வந்து பட்டினப்பாலையில சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலையில நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? நடு நின்ற நன்னெஞ்சினோர், கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது, இதெல்லாம் பார்த்திருக்கோம். அதே மாதிரி திருக்குறள்ல 2 திருக்குறள்கள் பார்த்திருக்கோம். ஓகேவா? சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா புக் பேக் சால்வ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின் தெரிலனா சொல்லுங்க, நான் ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓகே, சரி. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இது நமக்கு சிலபஸ்ல டைரக்டா கவராது. ஸோ அதனால இதுல 2 கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க ஆங்கில சொல். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கரன்சி நோட், பேங்க், செக், டிமாண்ட் டிராஃப்ட், டிஜிட்டல், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் ஷாப்பிங், இ காமர்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு இணையான தமிழ் சொல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாவே இதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கரன்சி நோட் என்னது? பணத்தாள். கரன்சி நோட்னா என்னது? பணத்தாள். அடுத்து பேங்க்னா என்ன? வங்கி. செக்கு. செக்குனா என்ன? காசோலை. செக்குனா என்னது? காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரை ஓலை. ஓகேவா? சப்போஸ் ஏதாவது தெரிலனா கூட அடுத்து மற்றதை ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து இது கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் நீங்க அதை அப்படியே படிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு இது ஃபுல்லா கொடுத்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க இல்லையா எக்ஸாம்ல. என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு இதுக்கான இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிதான் கேட்பாங்க. அதனால அப்படியே எதுக்கு எது ஆன்சரோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க டிஜிட்டல். டிஜிட்டல்னும் பொழுது என்ன வரும்? மின்னணு மயம். தென் டெபிட் கார்டு. டெபிட் கார்டுறது வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும்? பற்ற அட்டைன்னு வரும். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை அப்படின்னு வரும். ஓகேவா? ஆன்லைன் ஷாப்பிங்கிறது இணையதள வணிகம். இ காமர்ஸ்ன்றது மின்னணு வணிகம். ஓகேவா? நான் இங்கே எழுதி காமிச்சிடறேன். ஏன்னா இதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. இதை அப்படியே படிச்சிருங்க. ஓகேவா? மெயினானது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் என்னது? படிச்சிருங்கன்றது தான். கரன்சி நோட்டுனா பணத்தாள், பேங்க்னா வங்கி, செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை, தென் டிஜிட்டல். டிஜிட்டல்னா மின்னணு மயம், டெபிட் கார்டு. டெபிட்னும் பொழுது உங்களுக்கு வந்து பற்று அட்டை தான் வரணும். ஓகேவா? கிரெடிட் கார்டுங்கிறது கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இணையதள வணிகம். ஓகே, அடுத்து இ காமர்ஸ். இ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது? மின்னணு வணிகம். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டாலும் சரி, இல்லை எழுதி வச்சிட்டாலும் சரி. ஆனால் இதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், உழைப்பே மூலதனம். இதில் வந்து ஒன்றும் கிடையாது. இதில் உள்ள ஸ்டோரியும் உங்களுக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதை பகுதியில் ஒரே ஒரு லைன் ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். என்னன்னா, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் ஔவையார் தான். ஓகேவா? யார் சொன்னா? ஔவையார். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, அப்படியே என்ன பண்ணிடுங்க, அந்த கதை பகுதியை விட்டுருலாம். ஏன்னா அதில் வேறு எந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃப்ரீ டைமில் நீங்கள் வேணால் அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இலக்கணம். முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு இலக்கணம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இலக்கண பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இது சார்ந்த இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். சுட்டு எழுத்து அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த நம்ம சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை நம்ம சுற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். அ, இ, உ இதெல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய அந்த சுட்டு எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை தான் அந்த சுட்டு சொற்கள் அப்படிங்கிறது தொடங்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். இதுல எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல சுட்டி காட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அ, இ அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள். ஓகேவா? அ, இ, உ. அந்த ஊங்கிற எழுத்து இப்போ நம்ம பயன்படுத்துறது கிடையாது பெரும்பாலும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய இந்த அ, இ, ஊங்கிற எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள். இந்த சுற்று எழுத்துக்களை முதன்மையாக வச்சு வரக்கூடிய வார்த்தைகளை சுட்டு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். சுட்டு வாக்கி சொற்கள், சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
சரி பாருங்க, அ இ உ இந்த 3 எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள். ஆனா ஊ வந்து இப்ப நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஸோ இப்ப இந்த சுற்றெழுத்துக்களை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னு பாருங்க. அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்தது பாருங்க, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சுட்டு திரிபு அப்படின்னு ஒன்று சொல்றோம். ஸோ இதெல்லாம் என்னன்னு தான் இப்போ பார்க்க போறோம். என்னென்ன? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அப்புறம் சுட்டு திரிபு. இது என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த இலக்கணம் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு. அகம்னா என்ன? உள்ளம். அகம்னா என்னது? உள்ளம். அப்ப சொல்லுக்கு ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லுக்கு உள்ளேயே இருந்து நமக்கு வந்து ஒரு சுட்டு பொருளை தந்துச்சு அப்படின்னா அது அகச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, புறச்சுட்டு. புறச்சுட்டுனா என்ன? புறம்னா வெளியே. அப்ப சொல்லுக்கு வெளியில நின்று அது சுட்டு பொருளை தந்துச்சுன்னா அதை நம்ம புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, அண்மை சுட்டு. அண்மைனா என்ன? பக்கத்துல, அருகில் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு சொல் இருக்கு, அந்த அந்த சொல் வந்து நமக்கு பக்கத்துல, திரும்ப சொல்ல பாருங்க, நமக்கு நம்ம இருக்கோம், நமக்கு பக்கத்துல இருக்கிற பொருளை இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களையோ சுட்டுறதுக்கு, சுட்டி காட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துறது அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே தொலைவுல, தூரத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம மென்ஷன் பண்றதுக்கு இந்த செய்மை சுட்டு அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஏன்னா செய்மை அப்படின்னா தொலைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி பாருங்க, அகச்சுட்டு. அகச்சுட்டுன்றது வந்து அவன், இவன், அது, இது, இந்த இந்த எழுத்துக்கள் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய அந்த சுட்டு எழுத்துக்கள் என்ன? அ ஈங்கிறது தான். இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் ஏதாவது, அந்த வார்த்தையில ஏதாவது மீனிங் இருக்குமா? உதாரணத்துக்கு இவன் எடுத்துக்கலாம். இவன்றது ஒரு சுற்றெழுத்து. இதுல இந்த ஈ தான் முக்கியமானது. இதை நீக்கிட்டோம்னா பண்ணுங்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம இந்த ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லுல இருந்து சுற்றெழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொல்லுக்கு பொருள் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். சொல்லுக்கு உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தரக்கூடியதா இருக்கு. புறச்சுட்டுனா என்ன? சொல்லுக்கு வெளியில இருந்து பாருங்க, அவ்வானம், இம்மலை, இந்நூல், இந்த சொற்கள்ல உள்ள சுற்று எழுத்துக்களை நீக்கினாலும் என்னது? பொருளை தரும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அவ்வானம் முன்னாடியே சொன்னேன். இதுல வந்து எது சுற்றெழுத்து? இந்த தான். அவ்வ நீக்கிட்டோம்னா இந்த வானம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? இம்மலை, ஈய நீக்கிட்டோம்னா மலைங்கிற ஒரு பொருள் இருக்கு. இந்நூல், ஈ எடுத்துட்டோம்னா நூல்ன்ற ஒரு பொருள் இருக்கு. ஆனா இங்க அப்படி எதுவுமே வராது. வன், வன், இது, அப்படி தூ, அந்த மாதிரி எம்டியா இருக்கும், மீனிங்கே இருக்காது. அப்ப மீனிங் இல்லாம இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? அகச்சுட்டுன்னு சொல்றோம். நம்ம சொல்லுல இருந்து இந்த சுற்றெழுத்தை பிரிக்கும் போது மீனிங் இருக்குன்னா அதை புறச்சுட்டுன்னு சொல்றோம். ஓகே. அடுத்து அண்மை சுட்டு. முன்னாடியே சொல்லிட்டேன், இவன், இவர், இது, இவை, இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மென்ஷன் பண்றதுக்கு அண்மை சுட்டை பயன்படுத்துறோம். பெரும்பாலும் இந்த அண்மை சுட்டு வந்து ஈங்கிற எழுத்துல தான் இருக்கும். அதே மாதிரி சேமை சுட்டு வந்து ஆங்கிற எழுத்துல இருக்கும். தொலைவில் இருக்கக்கூடிய எழுத்த ஏதோ ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம், அந்த மாதிரி. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து ஊ. இது நம்ம இப்ப பயன்படுத்துறது கிடையாது, இருந்தாலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அருகில் உள்ளதையும் தொலைவில் உள்ளதையும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடுவுல இருக்கக்கூடியதா சுட்டி காட்டுறதுக்கு நம்ம இந்த ஊங்கிறத பயன்படுத்துறோம். உது, உவன் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா பாருங்க, சுட்டுத்திரிவு. சுட்டுத்திரிவுனா ஒண்ணும் இல்ல, ஒரு சொல்லு இருக்கு, அந்த சொல்லுல அது அப்படியே இருக்காம கொஞ்சம் திரிஞ்சு வந்திருக்கும், ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கும். எந்த மாதிரினா பாருங்க, அம்மரம், இவ்வீடு, இதெல்லாம் வந்து என்னது? புறசுட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல அ இ அப்படிங்கிறது வந்து மாற்றம் பெற்று அந்த, இந்த அப்படின்னு மாறிடுச்சு. என்னவாயிட்டு? ஆ மரங்கிறது அந்த மரம் ஆயிட்டு. ஓகேவா? இவ்வீடுங்கிறது இந்த வீடு ஆயிட்டு. ஸோ இப்படி மாறினதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த மாதிரி மாற்றம் பெற்று வரதை நம்ம சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, வினா எழுத்தை பார்க்க போறோம். என்னது? வினா எழுத்து. இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. வினா எழுத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 5 எழுத்துக்கள். ஓகேவா? சுற்றெழுத்து நம்ம என்ன சொன்னோம்? அ, இ, உ, இது 3 தான். இதுல இந்த ஊ வந்து இப்ப நம்ம மேக்சிமம் பயன்படுத்துறது கிடையாது. ஆனா நமக்கு வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 5. என்னென்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 என்னது? வினா எழுத்துக்கள். ஓகேவா? இந்த வினா எழுத்துக்கள் வந்து வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள். ஓகே. சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும், சில வினா எழுத்துக்கள் சொல்லோட கடைசியா வரும்.
எப்படி பார்த்தாலும் இந்த 5 எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்களா இருக்கும். மொழிக்கு சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஏ யாங்கிறது தான். பாருங்க, எங்கு யாருக்கு ஏ அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு, யாருக்குன்னும் போது யாங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துட்டு. இது என்னது? ஒரு சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து ஏ யா, இது கேட்பாங்க. மொழிக்கு இறுதியில் வருவை, ஒரு சொல்லு இருக்கு, அந்த சொல்லுக்கு கடைசியா வரக்கூடியது வினா எழுத்தா வரக்கூடியது ஆ ஓங்கிறது தான். பாருங்க, பேசலாமா, பேசலாமான்னு நான் சொல்லும் போது ஆ, பேசலாமா ஆ அப்படிங்கிற இந்த இடத்துல ஆ சவுண்ட் வருது. அதே மாதிரி தெரியுமோ அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஓ சவுண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல நமக்கு மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆ ஓவா இருக்கும். அடுத்து பாருங்க, மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை. ஒரு சொல்லு இருக்கு, அதுக்கு முதல்லையும் வரும் கடைசியாகவும் வரும். அப்படி வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஏ. இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஏன்னும் பொழுது ஏன் அப்படின்னும் போது அது ஃபர்ஸ்ட்லயும் வருது, நீதானே ஏ அப்படின்னு லாஸ்ட்லயும் வருது. ஸோ இந்த மாதிரி சொல்லுக்கு முதல்லையும் இறுதியிலும் வரக்கூடியது என்னது? ஏ. ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ நம்ம எப்படி சுட்டு எழுத்துக்களை பிரிச்சோமோ அதே மாதிரி வினா எழுத்துக்களையும் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அகவினா, அடுத்து புறவினா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறோம். இப்போ அகவினானா என்ன? அகம்னா உள்ளம்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ ஒரு சொல் இருக்கு, ஒரு எழுத்து, ஒரு இது இருக்குன்னும் போது அந்த இடத்துல உள்ள அந்த வினா எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொருள் இருக்காது. சொல்லுக்கு உள்ள இருந்து நமக்கு பொருளை தரக்கூடியதா இருக்கும். பாருங்க, எது, யார், ஏன் இந்த சொற்கள்ல உள்ள வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பிற எழுத்துக்களுக்கு மீனிங் இருக்காது. இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் சொல்லோட உள்ளேயே இருந்து பொருளை தருவது அகவினா எனப்படும். ஓகே, அடுத்து பாருங்க, புறவினா. புறவினான்னும் பொழுது அவனோ வருவானோ அப்படின்னு சொல்லுவோம். அவனா இந்த இடத்துல ஆ சவுண்ட் வருது, வருவானோ இந்த இடத்துல ஓ சவுண்ட் வருது. இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருளை தரும். ஏன்னா அவனா அப்படின்னு கேட்கும்போது அவன் பிளஸ் ஆ அப்படின்னு வந்துடுது. அவன் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்குது. ஓகேவா? இந்த இடத்துல வருவானோன்னும் பொழுது வருவான் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருளை தரக்கூடியதா புறவினா அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நான் சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இது பாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல இருந்து நமக்கு ஒருமைப்பன்மை பிழை கேட்பாங்க, அதனால கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் இந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் நமக்கு டைரக்டாவே கேட்பாங்க. இந்த பேராகிராஃப் கொடுத்து கூட கேட்கலாம். மனிதர்களுக்கு தேவையான பொருளை கிடைக்க செய்வதே வணிகத்தினுடைய நோக்கங்களுள் ஒன்று. ஒரு இடத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஒரே இடத்தில் கிடைக்க செய்வதும் என்னது? வணிகமாகும். கிடைக்கக்கூடிய பொருள்களினுடைய மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். சான்றாக கல் அப்படிங்கிறது வந்து விற்பனை பொருள் கிடையாது, ஆனா அதை சிலையா மாத்தி என்ன பண்றோம்? ஒரு சிற்பமா சேல் பண்றோம். ஸோ உதிரக்கூடிய அந்த கல் துகள் இருக்கு இல்லையா, அதை கோலமாவா மாத்துறோம். இதை மாதிரி மாத்துறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃப். இப்போ அந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த பேராகிராஃப் கொஸ்டின்லாம் ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேலதான் ஆன்சர் இருக்க போகுது. பார்த்து எழுதுறதுல போய் தப்பு பண்ணிடக்கூடாது. கிடைக்கக்கூடிய பொருள்களினுடைய மதிப்பை கூட்டக்கூடியதுதான் என்னது? புதிய பொருளாக மாற்றுவதுதான் சிறந்த வணிகம். அப்ப இங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதிப்பை. சிலை செதுக்கப்படக்கூடிய அந்த செதுக்கப்படும் பொழுது உதிரக்கூடிய கல் துகள் என்னவா மாற்றப்படுகிறது அப்படின்னா கோலமாவா மாற்றப்படுது. ஓகேவா? அடுத்து வணிகத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து அதுல இருந்து ஆன்சர் சூஸ் பண்ற மாதிரி தான் பக்தி வினாக்களுமே இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது இது ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் யாரு? முடியரசன். சுட்டி காட்ட பயன்படக்கூடிய எழுத்து சுற்றெழுத்து. காடும் காடு சார்ந்த இடமும் எது? நம்ம பார்த்தோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பார்த்தோம் இல்லையா? அதுல காடும் காடு சார்ந்த இடமும் எது? சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். அரேபியாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்னது? குதிரை. ஒரு பொருளை குறைத்து வேறு பொருளை வாங்குவது பண்டமாற்று முறை. மீனவருக்கு மேகம் எதனை போன்றது? குடையை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது எது? வெண்மணல் பஞ்சுமெத்தை. ஞாபகம் வருதா? அந்த பாடல் படிச்சோம் இல்லையா? அதுல இருந்து போர்வைன்னு சொல்லி அவங்க எதை மீன் பண்றாங்க?
அதை மட்டும் இப்போ உங்களுக்கு 2 கொஷின் கேட்டிருக்கேன் இதில். காடும் காடு சார்ந்த இடமும் எதுன்னு கேட்டிருக்கேன். அப்புறம் உடலுக்கு போர்வையாக அமைவது எதுன்னு கேட்டிருக்கேன். 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஓகேவா? வெறுமனே வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. பண்டம் அப்படின்னா கமாடிட்டி, பயணப்படகுகள்னா ஃபெரிஸ், பாரம்பரியம் ஹெரிடேஜ், நுகர்வோர் கஸ்டமர், கடற்பயணம் வாயேஜ், தொழில் முனைவோர் என்டர்பிரனர், கலப்படம் அல்ட்ரேஷன், வணிகர் மர்ச்சன்ட். ஸோ இதெல்லாம் இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய கலைச்சொல். இந்த ஆல்ரெடி நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொல்லும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அதோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா கிளிக் பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3rd யூனிட், ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன், ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். ஓகேவா? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறக்கூடிய நூல் எது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கவனிச்சிருக்கீங்கிறது தெரியும். ஓகே, கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.